மாணவ செல்வங்களுக்கு உங்கள் வேதியியல் ஆசிரியருடைய வணக்கங்கள். இந்த ஆண்டு வேதியியல் நண்பன் தொகுப்பில் புதிதாக ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறேன். இது மெல்ல மலரும் மொட்டுகளுக்கானது என்ற இன்னொரு மெட்டீரியல் போல பேர் இருந்தாலும் இது வெறும் 10 பக்கங்களானது. முதல் தொகுப்பு, அதாவது நம்ம வேதியியல் புத்தகத்தின் முதல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 7 பாடங்களுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்குறேன். இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கவே ரொம்ப சிரமப்படுறாங்க, ஆனால் வேதியியல் பாடம் எடுத்துட்டாங்க. அவங்க ஓரளவுக்கு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு, அதாவது பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நல்ல மதிப்பெண்ணே ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாடம், ஒரு மெட்டீரியல். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் இந்த 10 பக்கத்திலிருந்து 23 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது. இதை படித்திருந்தால், இந்த 10 பக்கத்தை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா மாணவர்கள் 23 மதிப்பெண்களை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். இதே மாதிரி செகண்ட் வால்யூமுக்கும் ஒரு 10 பக்கம் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இது 8 பக்கம், அது ஒரு 10 பக்கம், மொத்தம் 18 பக்கம் கொடுத்துருக்குறேன். அதுலேயும் 23 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ மொத்தம் 46 மதிப்பெண்கள் இதிலே வந்துருச்சு. எவ்வளோ மதிப்பெண்ணுக்குன்னா, நமக்கு 55 மதிப்பெண்களுக்கு தான் நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எழுத போகிறோம். அதில் 46 மதிப்பெண்களுக்கான கேள்விகள் இதிலேயே கேட்கப்பட்டுருச்சு. ஸோ ஃபஸ்ட் வால்யூமுக்கு ஒரு மெட்டீரியலும், செகண்ட் வால்யூமுக்கு ஒரு மெட்டீரியலும், ஃபஸ்ட் வால்யூமுக்கு 8 பக்கமும், செகண்ட் வால்யூமுக்கு 10 பக்கமும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். இந்த ஆண்டும் கண்டிப்பாக இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கக்கூடியது. எனவே மாணவர்கள், ரொம்ப சிரமப்படக்கூடிய மாணவர்கள் இதை படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பாஸ் பண்ணுறது இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மெட்டீரியல் இது. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் ரெண்டுத்துக்கான லிங்க்கும் இதிலே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்து நல்லபடியாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.